சார் மொத்தம் 7 ஏக்கர்ல சைட் குடுத்துருக்கேன் சார். மொத்தம் 174 பிளாட் வந்திருக்கு. இதே லொகேஷன்ல சாய் கார்டன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட் குடுத்து 40 லட்சம் குடுத்து வாங்கின கஸ்டமர் இன்னைக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு சார் இன்னைக்கு. சார் நம்ம சைட்டுக்குள்ள 600ல இருந்து 2400 வரைக்கும் இருக்கு. பேங்க் லோன் பாத்தீங்கன்னா நம்ம 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். சார் நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, ரேரா அப்ரூவ்டு இருக்குது சார். சார் தண்ணி பார்த்தீங்கன்னா 30 அடியிலே தண்ணி கிடைக்கும் சார். 30 அடியில் கிடைக்கிறதுக்காக 30 அடியிலே நிப்பாட்டக்கூடாது. ஒரு 100 அடி 150 வரைக்கும் போட்டுருந்தோம், போர் போட்டுருந்தோம். ஆனால் தண்ணி 30 அடியில் சூப்பரான தண்ணி சார். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6200 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். உங்கள் சேனலோட பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஆஃபர் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் சார். ஹலோ மக்களே, வீடியோவில் டைட்டில் தம்ப்நெயில் கிளிம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஆமாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் சைட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆவடி பக்கத்தில் பருத்திப்பட்டில் இருக்கக்கூடிய சைட்டு தான் பார்க்க வந்திருக்கும். சார் கிட்ட மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன். ஹாய் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே சார், உங்களை பற்றியும் கம்பெனி பற்றியும் சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கொடுத்துருங்க. வணக்கம் மக்களே, நம்ம வந்து கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி கம்பெனியோட சீனியர் டைரக்டர். நான் அசோக் பேசுகிறேன். நம்ம சைட்டு எங்கே இருக்குன்னா ஆவடி பருத்திப்பட்டில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சிஎம்டிஏ அண்டு ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். நம்ம கிறிஸ் ஹவுசிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் 51 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார். ஆவடியில் மட்டுமே 10வது ப்ராஜெக்ட் நம்ம கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 10வது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கிட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க சார். கண்டிப்பா சார், 1 லட்சம் கஸ்டமருக்கு மேல நம்ம கிட்ட இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் இல்ல, நிறைய கஸ்டமர் நாங்க எங்க ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் தொடர்ந்து எங்க கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலரா. அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம கிட்ட இருக்காங்க சார். லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில 51 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்குங்க. நம்ம ஆவடி சரௌண்டிங்ல மட்டும் இது 10வது ப்ராஜெக்ட் இப்போ லான்ச் பண்ணிருக்குங்க. கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 தாங்க இப்போ லான்ச் பண்ண போறோம். நம்ம சைட்டை வாங்க, நம்ம உள்ள போய் சைட்டை பார்க்கலாம். ஓகேங்க, நிறைய பேர் வந்து வீடுகளுக்கு மத்தியில் சொல்லிட்டு சைட்டுக்குள்ளேருந்து வீடியோ போடுவாங்க. நான் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இங்கேருந்து உள்ளே தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து போனாலே உள்ள சைட் இருக்குது. மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உள்ளே இருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே சார், சைட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கான ரோட் கனெக்டிவிட்டி சொல்லுங்கள் சார். சார் நம்ம ஆவடி வந்துட்டீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி ரோட்ல சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பருத்திப்பட்டில இருந்து நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட் ரீச் ஆகிடலாம் சார். நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகலாம். இதே போல நம்ம அவுட் ரிங் ரோடு ஒரு 5 நிமிஷத்துல அவுட் ரிங் ரோடு ரீச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம கிளம்ப புது பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் சார். புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க வேணாலும் போகலாம் சார், போயிடலாம். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பட்டாபுரம் டைட்டில் பார்க் இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம டைட்டில் பார்க் போயிடலாம். அதே போல நம்ம ஆவடி பருத்திப்பட்டு எடுத்தீங்கன்னா டி நகருக்கு அடுத்து நம்ம பருத்திப்பட்டு தான் சார். ஆமா சார், நானும் வர வழியில பார்த்தேன். மெக்டோனல்ட்ஸ் இருக்கு, கேஎஃப்சி இருக்கு, ஜெயச்சந்திரன் இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கு சார். அதே போல நம்ம ஆவடியில மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது சார். இங்க நம்ம மெட்ரோ ஏறிட்டோம்னா சென்னை ஃபுல்லா நீங்க எங்க போனாலும் இங்க ஏறினா போதும் சார். சென்னை ஃபுல்லா கனெக்டிவிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. சார் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே மெட்ரோவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆவடி மெட்ரோவில் நீங்கள் ஏறினீங்கனாலே சென்னையில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணதுனாலும் மெட்ரோ மூலமாக நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துட முடியும். சரிங்க சார், இப்போ சைட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட பசங்களுக்காக இருக்கட்டும், குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபெசிலிட்டிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் வரும்போதே பார்த்துருக்கலாம் சார். நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்குள்ள மெட்ரிக் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, விவேகானந்தா இருக்குது, எவர்வின் இருக்குது, இவ்வளோ ஸ்கூல் இருக்குது சார். வித்யா மகரிஷி இருக்குது. அதுபோல் சைதன்யா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே 10 to 15 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்குது, எம்ஜிஆர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பனிமர் காலேஜ் இருக்குது. இது போல் பக்கத்தில் ஒரு 10-12 காலேஜஸ் இருக்குங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி ஒரு 10-12 காலேஜ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. சரிங்க சார், அடுத்ததான் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நியர்பை என்னென்ன சார் நம்ம சைட்டுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்கு சார்? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவடியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னைக்கு ஜிஹெச் மாதிரி ஆவடியில் ஒரு பெரிய
ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். ஓகே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுனா சாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே போல எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதிலேயே இருக்குங்க. நம்ம சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் சார். பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் இருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், கிளினிக், சூப்பர் மார்க்கெட் எல்லா வசதியுமே பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குங்க. சார் அடுத்ததான் வந்து சார் நம்ம சைட்டுக்கான ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் சொல்லுங்கள் சார். சார் இப்போது ஆல்ரெடி டெவலப் ஆகாத இடத்துல இருந்தால் நம்ம டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஆமாம் சார். இது ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சு சார் இந்த ஏரியா. ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே லொக்கேஷனில் சாய் கார்டன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார். 4000 ரூபாய்க்கு வாங்கின கஸ்டமரு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அப்படியே டபுள் ஆயிருக்கு. 8000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து 40 லட்சம் கொடுத்து வாங்கின கஸ்டமர் இன்னைக்கு 80 லட்ச ரூபாய்க்கு டபுள் த ப்ராஃபிட். ட்ரிபிள் ஆயிருக்கு சார் இன்னைக்கு. அதே மாதிரி தான் நம்ம சைட்டும் இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால அதை பற்றி நம்ம வரி பண்ண வேணாம் சார். சரி, ஓகே சார். அடுத்ததான் வந்து நம்ம சைட்டுக்கு லீகல் பார்க்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க. சரி, என்னென்ன அப்ரூவ்டு சொல்லிடுங்க சார். சார் நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கு, ரேரா அப்ரூவ்டு இருக்கு சார். ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம சைட்டோடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ சார் இருக்கு? சார் மொத்தம் 7 ஏக்கர்ல சைட் கொடுத்துருக்கேன் சார். மொத்தம் 174 ஃபிளாட் வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபிளாட் புக்கிங் ஆயிடுச்சு சார். லான்ச் இன்னைக்கு 50 ஃபிளாட் புக்கிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்க எதிர்பார்க்குற ஃபேஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. கார்னர் ஃப்ளாட்ஸும் இருக்குது. சைட்டே பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டு வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு சார். வாஸ்து பிரகாரம் கொடுத்துருக்கோம். அதனால் வாங்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்க சார். சார் ஓகே, சூப்பர். எல்லா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரியுமே வந்து சைட் இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து எனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வேணும், வடக்கு பார்த்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு திசைகள் கஸ்டமராக முடிவு பண்ணி எடுக்கும்போது அதுக்கு வந்து ரேட் எதாவது கூட வருங்களா? சார் அப்படிலாம் நம்ம சைட்டில் எதுவும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு ரேட்லாம் கிடையாது சார். நம்ம சைட்டில் எங்கே நீங்கள் வாங்கினாலும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் சார். எல்லா வாஸ்து எந்த வாஸ்து பிரகாரம் எந்த ஃபேஸிங் நீங்கள் வாங்கினாலும் எல்லா ஃபேஸிங்குமே ஒரே ப்ரைஸ் தான் சார். சரிங்க சார். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். மக்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரேட்டு சார் எவ்வளோ சார் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6200 ரூபா ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் சைட்டுக்கு வாங்க, சைட்டை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் நான் பண்ணித்தரேன் சார். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எங்கள் சப்ஸ்கிரைபர் கிடையாது, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எங்கள் சேனலோட பேர் வீடாக் ரியல் எஸ்டேட் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார். உங்கள் சேனல் சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு வரவங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஆஃபர் நான் பண்ணித்தரேன். என் கம்பெனியோட கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி கம்பெனியோட சீனியர் டைரக்டர் நான். என் பேர் அசோக். என் பேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உங்கள் சேனலோட பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஆஃபர் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சார். சரிங்க சார். ப்ரைஸ் எல்லாமே சூப்பராக சொல்லிட்டீங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே லேண்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது அது சொல்லுங்களேன் சார். நம்ம சைட்டுக்குள்ளே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குது சார். 600லேருந்து 2400 வரைக்குமே இருக்குது. 600 இருக்குது, 800, 900, 1000 இது போல் 2400 வரைக்குமே ஃப்ளாட் சைஸ் அமைஞ்சிருக்கு சார். ஓகே சார். இப்போ நம்முடைய கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் நான் பிளாட் வாங்கிக்கிறேன். ஆனால் பிளாட் வாங்கிட்டு எனக்கு வீடு கட்டுறதுலாம் டைம் இல்லை சார். நான் ஐடி ஒர்க் போவேன், எதனா கம்பெனி ஒர்க் கூட பார்ப்பேன். எனக்கு அந்த டைமில் நீங்கள் பண்ணி தர முடியல. நான் வெளியே பில்டர் பிடிக்கிறத விட சைட் வாங்கிக்கிட்டே வாங்குறேன். நீங்களே வீடு கட்டி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பேன். அது பண்ணி தர முடியும் உங்களால்? கண்டிப்பாக சார். நம்ம வீடும் நம்மளே கட்டி கொடுக்குறோம் சார். நம்ம கம்பெனிலே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நம்ம வீடெல்லாம் நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. சார் ஓகே சார். அடுத்ததான் நம்ம சைட்டுக்கான அம்யூனிட்டிஸ் சொல்லுங்கள் சார். சார் நம்ம சைட்டுக்குள்ளே 7 ஏக்கருக்கும் ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார். ரோடு பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட்டு, 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அதில் போல் இபி லைன் உள்ளே வந்துடுது சார். இபி லைன் இருக்குது, மழைநீர் கால்வாய் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து இங்கே தண்ணி எத்தனை அடியில் சார் தண்ணி இருக்குது சார்? தண்ணி பார்த்தீங்கன்னா 30 அடியிலே தண்ணி கிடைக்கும் சார். 30 அடியில் கிடைக்கிறதுக்காக 30 அடியிலே நிப்பாட்டக்கூடாது. ஒரு 100 அடி 150 அடிகளும் போட்டுருந்தோம், போர் போட்டுருந்தோம். ஆனால் தண்ணி 30 அடியில் சூப்பரான தண்ணி சார். தண்ணி அருமையாக இருக்கும் நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் சார். அதே போல் பார்க் இருக்குது சார். 2 பார்க்கும் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? குழந்தைங்க விளையாடுறதுக்கு உள்ளவே விளையாடிக்கலாம், வெளியெல்லாம் போக வேண்டியது. நம்ம சைட்டுக்குள்ளவே குழந்தைங்க விளையாட்டு இங்கேயே பத்திரமா பார்த்துக்கலாம் சார். பேங்க் லோனு பார்த்தீங்கன்னா நம்ம 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். சரிங்களா? நீங்கள் எஸ்பிஐ பேங்க் பண்ணி கொடுக்குறோம், எல்ஐசி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ப்ரைவேட் பேங்க் ஒரு 10-15 பேங்க்ஸ் நம்ம டைப்பில் இருக்குது சார். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் நேரில் வாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். ரீசேல் சார் எனக்கு வந்து இப்போ ஒரு 5 years 10 years கழிச்சு நான் சேல்ஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக சார்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சார். ஆல்ரெடி 4000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 8000 ரூபா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதே போல தான் சார் இப்போ ஃபேஸ் 2 கிளாசிக் சிட்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து நம்ம லான்ச்சிங்கே பண்ணல சார். 120 ஃபிளாட் கொடுத்தோம். அதை லான்ச் பண்ணாமல் 6 மாதம் ஷோல்ட் அவுட் பண்ணிட்டோம். 5000 ரூபாய்க்கு கொடுத்தோம் சார் ஃபேஸ் 1. இன்னைக்கு ஃபேஸ் 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ருபீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு 1000 ரூபாய் ரேட் ஏறி இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 10,000 12,000 எல்லாம் உள்ள வாங்க முடியாது சார். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு ஒரு 30 lakhs போடுறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 yearsல வந்து ஒரு 60 lakhsக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. 100% இருக்கு சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் சரி, உடனே வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, நல்ல பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் சார் நம்ம இந்த பருத்திப்பட்டு. சரி, ஓகே. கண்ணா 2 லட்சத்தின் ஆசைன்ற மாதிரி வீடு கட்டுறவங்க கட்டி வாழ்றதுக்கும் நல்ல வசதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் ஒரு சூப்பரான பிளேஸாக தான் நம்முடைய கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே சார், சூப்பராக நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சைட்டோட டீட்டெயில் சரி, அம்யூனிட்டிஸ் சரி, வேறு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே சைட்டில் இருக்க ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், இதை காண்டாக்ட் பண்ணலாம். இதை தாண்டி ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா இதை வசதி இருக்குங்களா? கண்டிப்பாக சார். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டி நகரில் ஓன் பில்டிங் சார். சரிங்களா? ஓன் பில்டிங்கில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, டி நகர் வரணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் நம்மளே ஷேர் பண்ணுவோம், நேரடியாக வாங்க சார். ஓகே மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்த்துக்கிட்டக்கூடிய வியூவர்ஸ், இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து லேண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, வீடு கட்டலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.